Hi students, welcome to our channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான 2024 னுடைய அஃபிஷியல் கவர்மெண்ட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ 2024ல இந்த வருஷம் நடந்த அஃபிஷியலான ஒரு கவர்மெண்ட்னுடைய கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா மிட்டம் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஆகஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆன ஒரு டிஸ்ட்ரிக்டுடைய கொஷின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தோடது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 11th ஸ்டாண்டர்டுக்கு கெமிஸ்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கொஷின் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். 11th கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய போர்ஷனில் எதெல்லாம் முக்கியமானது, எந்த கொஸ்டின்லாம் நீங்கள் படிக்கணும், அந்த கொஸ்டின்லாம் படிச்சிங்கன்னா உங்களால் அபவுட் 90 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா போதும். கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டில் உங்களால் 11th கெமிஸ்ட்ரியில் 90 மார்க்குக்கு மேலே 100க்கு எடுக்க முடியும். அதுக்கான கேரண்டி நான் கொடுக்குறேன். சரி சார், எப்படி சார் சொல்கிறீங்க, 90 மார்க்கு மேலே அந்த கொஸ்டினை படித்தா எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். அது வந்து இயல்பு தான். இப்போது இந்த கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் நடந்தது தான், கரெக்டாக? ஸோ நான் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ வந்து நான் ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டேன். இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே போட்டுட்டேன். அப்போ அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் இந்த கொஷின் பேப்பரில் எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வரும் இல்லையா? ஸோ அது இத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 மார்க் கொஷினில் பாருங்கள். நீங்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள், இந்த கொஷின் பேப்பரையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களே பார்த்துக்கோங்க நான் சொன்ன கொஷின்ஸ் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இதில் இந்த 9th கொஷின், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் டிஃபைன் ஹெஸ் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ஹீட் சம்மேஷன் நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் இந்த டிஃபைன் ஆர்பிட்டல் வாட் ஆர் த என் அண்டு எல் வேல்யூஸ் ஆஃப் இந்த கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, இது நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த 2 மார்க் கொஸ்டின்ல பார்த்தோம்னா மொத்தம் நமக்கு 3 கொஸ்டின்ஸ் நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. இந்த எக்ஸப்ட் இந்த கொஸ்டின் நம்பர் 14. இந்த கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஸ்டின், எவாலுவேட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் 7ல் இருக்கும், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம சொல்லாது. ஸோ மீதி நமக்கு எனி 4 தான் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்றப்ப நம்ம 3 கொஸ்டின்ஸ் இதில் என்ன பண்ணிடலாம்னா அட்டன் பண்ணிடலாம். அப்போ 3 × 2 நமக்கு 6 மார்க்ஸ் இதில் ஸ்கோர் பண்ணிட முடியும். அடுத்து 3 மார்க் கொஸ்டினில் பாருங்க. இந்த 15th கொஸ்டின், கிவ் கெல்வின் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Write the van der Waals equation of for a real gas, give the correct term for pressure அப்படின்றதும் நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்புறம் derive de Broglie ஈக்குவேஷன்றதும் நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுல நம்ம இந்த கம்பல்சரி கொஸ்டின் கூட நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். give the structure for the following compounds அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதுவும் நாம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் நமக்கு 4 கொஸ்டின்ஸ் இதில் இருக்குது நம்ம சொன்ன கொஸ்டின்ல இருந்து. பட் நாம எழுத வேண்டியது எனி 3 கொஸ்டின் தான். அப்போ 3மே நம்ம என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். அப்போ 3 × 3 9 மார்க்ஸ் இதில் நமக்கு கிடைச்சிரும். அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்த 5 மார்க் கொஸ்டின்ல கொஸ்டின் நம்பர் 20ல இந்த எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா, இது வந்து ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இது. பட் நம்ம அந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சொல்லலை. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ல நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டதில் இருக்குது, சரியா? ஸோ இதுவும் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். அப்படி இல்லைன்னா கூட அந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் இந்த 2 கொஸ்டின்ஸும் சொல்லியிருக்கேன். ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் பாலிசி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபலும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்யூஷன் அண்ட் எஃப்யூஷன் இருக்கு பாருங்க. இந்த 2 கொஸ்டின்ஸும் நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல இருக்குது. அதனால இது நமக்கு இதை கூட நம்ம என்ன பண்ணிடலாம்னா எழுதிடலாம். அதே போல 21ல ஏ கொஸ்டின் இருக்குது பாருங்க. இதுல வந்து நம்ம இந்த லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, இது நாம சொன்ன கொஸ்டின் தான். பட் இந்த 2வது கொஸ்டின் நம்ம சொல்லாதது. பட் இங்க இருக்கு பாருங்க பி, இந்த பி கொஸ்டின் அந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமரிசம் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றது இது நாம சொன்ன கொஸ்டின் தான், சரியா? ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 2 மார்க் தவிர மற்ற எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். அப்போ அவுட் ஆஃப் 100க்கு உங்களால் 95 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும். நாம அதில் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் தரவா படிச்சீங்கன்னா. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்க்கை தரேன், என் ஸ்க்ரீன்லையும் தரேன். இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஜஸ்ட்டு 11th கெமிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கல்வி டியூப்னு டைப் பண்ணால் கூட போதும், உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் கிடைச்சிரும். அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா போய் பார்த்துக்கலாம், சரியா? இந்த கொஸ்டின் பேப்பரை பிடிஎஃபாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரியா?
தேங்க்யூ.